வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ். இந்த எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் இந்த டாபிக்குள்ள என்ட்ரு ஆகணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஓரளவு டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் நமக்கு தெரியும். N1, N2, N3, N4னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் தான் நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னு சொல்கிறோம். இந்த ஷெல் உள்ள இருக்கக்கூடிய சப்ஷெல்ஸை தான் நான் சொல்கிறோம் ஆர்பிட்டால்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஆர்பிட்டால்ஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அப்போது இந்த எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம்ல சிங்கிள் எலக்ட்ரான் தான் இருக்குது, சிங்கிள் புரோட்டான் இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நம்ம மல்டி எலக்ட்ரானிக் ஆட்டம்ஸை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் பற்றி பார்ப்போம். ஹைட்ரஜன் ஆட்டம்ல பார்த்தீங்கன்னா N1, N2, N3, N4 இந்த மாதிரி நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு இல்லையா? இதை நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னா எனர்ஜி லெவல்ஸை நம்ம இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா N1 இருக்கும், இது N2, N3, N4. இந்த எனர்ஜி லெவல்ஸில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் N1ல பார்த்தீங்கன்னா 1s மட்டும்தான் இருக்குது, N2ல 2s 2p இருக்குது, N3ல 3s 3p 3d ஆர்பிட்டல்ஸ் இருக்குது, N4ல பார்த்தீங்கன்னா 4s 4p 4d 4f ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல், ஃபோர்த் எனர்ஜி லெவல்லாம் பாருங்க டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு எனர்ஜி லெவல்லையும். இதில் பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டல், p ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. பட் எனர்ஜி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாகவே இருக்கும். s ஆர்பிட்டலுக்கும் p ஆர்பிட்டலுக்கும் ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருப்பார், ஒரு டம்பிள் ஷேப்பில் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் p ஆர்பிட்டல்ஸ் 3 ஆக்சிஸில் இருக்குது, x, y, z 3 ஆக்சிஸ்லையுமே p ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். பட் எனர்ஜி லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டமில் s அண்ட் p 2s 2p ரெண்டு பேருமே சேம் எனர்ஜி லெவல்ஸில் தான் இருப்பாங்க. n = 2 இருக்கு இல்லையா? அதில் சேம் எனர்ஜி லெவல்லே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் எனர்ஜி லெவல் பாருங்க, s ஆர்பிட்டல், p ஆர்பிட்டல், d ஆர்பிட்டல்ஸ் இருக்காங்க. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் எனர்ஜி லெவல்ஸ்லேயே தான் இருப்பாங்க, எந்த ஸ்பிளிட்டிங்கும் இருக்காது. ஃபோர்த் லெவல்லையும் பாருங்க, ஃபோர்த் எனர்ஜி லெவலில் s, p, d, f வரைக்கும் இருக்காங்க. அவங்களையும் பார்த்தீங்கன்னா எந்த எனர்ஜி டிஃபரன்ஸுமே இருக்காது, சேம் எனர்ஜி லெவல்லே இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கிறதுனால மோஸ்ட்லி அந்த சிங்கிள் எலக்ட்ரான் 1s ஆர்பிட்டலில் தான் இருக்க முடியும். அப்போ நியூக்ளியஸ்க்கு எலக்ட்ரானுக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப நியரா இருக்கிறதுனால இதை தாண்டி அவர் எங்கேயும் ஜம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சப்போஸ் நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஹைட்ரஜன் ஆட்டம்ல பாஸ் பண்ணும்போது மட்டும்தான் 1s ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் எலக்ட்ரான் மேபி செகண்ட் ஆர் தேர்ட் ஆர் ஃபோர்த் எனர்ஜி லெவலுக்கு ஜம்ப் ஆகும். அந்த நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு எனர்ஜி லெவலில் டிஃபரன்சியேஷன் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஹைட்ரஜன் ஆட்டம் பொறுத்த வரைக்கும் எனர்ஜி லெவல்ஸ் இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த செகண்ட் எனர்ஜி லெவல், தேர்ட் எனர்ஜி லெவல், ஃபோர்த் எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய சப்ஷெல்ஸ், அதாவது அந்த ஆர்பிட்டல்ஸ்லாம் சேம் எனர்ஜி லெவல்ஸ்லேயே இருக்குது இல்லையா? இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டீஜெனரேட்னு சொல்கிறோம். ஆர்பிட்டல்ஸ் ஹேவிங் சேம் எனர்ஜி ஆர் கால்ட் டீஜெனரேட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி எனர்ஜி லெவல் கண்டிஷன் எதுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுதான் 1s is lesser than 2s is equal to 2p. ஏன்னா 2s 2p விட 1s அப்படிங்கிறது லெஸ்ஸர் எனர்ஜியில் இருக்குது. தென் 2s 2p is lesser than 3s is equal to 3p is equal to 3d. ஏன்னா இவங்க எல்லாமே சேம் எனர்ஜி லெவலில் இருக்காங்க. அகெயின் is lesser than 4s is equal to 4p is equal to 4d. இவங்க எல்லாமே சேம் எனர்ஜி லெவலில் இருக்காங்க. சரியா? அப்போ இந்த மாதிரி தான் எனர்ஜி லெவல்ஸ் ஹைட்ரஜன் ஆட்டம்ல அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்குது. பட் இது மல்டி எலக்ட்ரானிக் ஆட்டமுக்கும் இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. காரணம் என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மல்டி எலக்ட்ரானிக் ஆட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல்ஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் மாதிரி இருக்காது. கண்டிப்பாக எல்லா ஆர்பிட்டல்ஸ்லையுமே மோஸ்ட்லி எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தான். அப்போ நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ் அது ஒரு ரீசன். இன்னொன்று இன்டராக்ஷன் பிட்வீன் தி எலக்ட்ரான் எல்லா ஆர்பிட்டல்ஸ்லுமே எலக்ட்ரான் இருக்கிறதுனால நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் வரும்பொழுது இன்டராக்ஷன் பிட்வீன் தி எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யும், ரிப்பல்ஷன் பண்ணும். அது ஒரு ரீசன். இன்னொன்று கேட்டிங்கன்னா ஷேப்ஸ் ஆஃப் த ஆர்பிட்டல். அப்போ இது மூணும் சேர்ந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸை கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணுது. அப்போ எப்படி இது ஸ்பிளிட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நமக்கு தெரியும் s ஆர்பிட்டல்ஸ் அப்படிங்கிறது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஸோ 1s ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான நியூக்ளியஸ் என்ன செய்யுது, ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியுது. ஏன்? ஃபுல்லாக உங்களுக்கு 360 டிகிரியில் எந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷனில் வேணாலும் உங்களுக்கு எலக்ட்ரான் இருக்கலாம். அப்போது ஈஸியாக உங்களுக்கு என்ன செய்யுது, எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வெரி லெஸ்ஸர் எனர்ஜியாக இருக்குது 1s ஆர்பிட்டல். நெக்ஸ்ட் 2s அப்படின்னும்போது செகண்ட் எனர்ஜி லெவல். இதை பற்றி நம்ம ஓரளவு டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம் லாஸ்ட் கிளாஸஸில். அப்போ செகண்ட் எனர்ஜி லெவலில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா s ஆர்பிட்டல் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு எலக்ட்ரான் அட்ராக்ட் பண்ணுது. பட் செகண்ட் எனர்ஜி லெவலாக இருக்கிறதுனால
1s விட 2s அப்படிங்கிறது கொஞ்சம் கிரேட்டரா இருக்கு எனர்ஜி லெவல். நெக்ஸ்ட் 2p ஆர்பிட்டல்ஸ் பாருங்க. 2p ஆர்பிட்டல்ஸ் அப்படிங்கிறதுனா px py pz அந்த மூணு ஆர்பிட்டல்ஸுமே பாத்தீங்கன்னா s ஆர்பிட்டல் மாதிரி ஸ்பியர் ஷேப் கிடையாது, டம்பிள் ஷேப்ல இருக்காங்க. ஸோ அப்போ டம்பிள் ஷேப்ல இருக்கும்போது எலக்ட்ரான்ஸ் மோஸ்ட்லி இந்த டம்பிள் ஷேப்ல தான் உங்களுக்கு நியூக்ளியஸ் சுற்றி ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறதுனால அப்போ இந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது இந்த இடத்துலலாம் ஜீரோவா இருக்குது. இங்கே மட்டும்தான் உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த டம்பிள் ஷேப்ல மட்டும்தான் அதிகமா இருக்குது. அப்போ நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எந்த பக்கம் இருக்கும்? டம்பிள் ஷேப்ல அந்தந்த ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் சொல்றோம் இல்லையா, அந்த ஆக்சியல் பொசிஷன்ல மட்டும்தான் உங்களுக்கு எலக்ட்ரான் டென்சிட்டியை நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ண முடியும். மற்ற இடத்துல எலக்ட்ரான் இல்லை. அப்படி கம்பேர் பண்ணும்போது எஸ் ஆர்பிட்டலை விட பி ஆர்பிட்டல்ஸ்ல நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் இந்த எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ் ரொம்ப லெஸ்ஸா தான் இருக்கும். நெக்ஸ்ட் 3s ஆர்பிட்டல் வாங்க. 2p விட 3s ஆர்பிட்டல் அப்படிங்கிறது கொஞ்சம் கிரேட்டர் எனர்ஜி லெவலில் தான் இருக்கும். காரணம் என்னன்னா இவர் தேர்ட் எனர்ஜி லெவலுக்கு போயிட்டார். ஸோ தேர்ட் எனர்ஜி லெவலில் பட் இவர் எஸ் ஆர்பிட்டலாக இருக்கிறதுனால இவரும் எப்படி இருக்காரு? ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் இருக்காரு. பட் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருந்தாலும் கூட 2p ஆர்பிட்டல்ஸை விட 3s ஆர்பிட்டல் அப்படிங்கிறது கொஞ்சம் கிரேட்டர் எனர்ஜியாக தான் இருக்கு. காரணம் என்னன்னா கொஞ்சம் p ஆர்பிட்டல்ஸை விட தள்ளி இருக்கிறதுனால. அப்போ நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் இந்த 3s ஆர்பிட்டல் கூட எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அப்போ 2p விட கொஞ்சம் கிரேட்டராக இருக்காரு. அகைன் 3p ஆர்பிட்டல்ஸ் பாருங்க, இவர் என்ன செய்யறாரு? டம்பிள் ஷேப்ல இருக்கிறதுனால நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ் 3s விட கொஞ்சம் வீக்கா இருக்கும். காரணம் என்ன? டம்பிள் ஷேப். அகைன் 4s 3p விட கொஞ்சம் கிரேட்டரா இருக்கும். இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் தி எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ் டிக்ரீஸ் ஆகும், ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆக. அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் நியூக்ளியஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே கூட ஷெல்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அட்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்கிறோம். அப்போ ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன? டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன் த இன்னர் ஆர்பிட்டல், the electron present in the outer orbital will experience very lesser force of attraction between the electron and the nucleus. அப்போ nucleus force of attraction center part of the nucleus க்கும் outer orbital இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் ரொம்ப வீக் ஆகுது. என்ன ரீசன் சொல்றாங்க? இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய எஸ் ஆர்பிட்டல் பி ஆர்பிட்டல் இதுல எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யறாங்க? ஷீல்டு பண்றாங்க, அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை கொஞ்சம் மறைக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் யாரால ரெடியூஸ் ஆகுது? இன்பிட்வீன்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆர்பிட்டல்ஸால. அதுலயே யார் நல்லா ஷீல்டு பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டல்ஸ் தான் நல்லா ஷீல்டு பண்ணும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருப்பாங்க. அப்போ ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுனால நல்ல எந்த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் வேணாலும் எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை எஸ் ஆர்பிட்டல்ஸ் தான் மோஸ்ட்லி நல்லா பேரிங் பண்ணும். பி ஆர்பிட்டல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ் விட கொஞ்சம் லெஸ்ஸா தான் ஷீல்டு பண்ணுவார். அப்போ இந்த ஷீல்டிங் எஃபெக்ட்ல எந்த ஆர்பிட்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா எஸ் ஆர்பிட்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஷீல்டிங் எஃபெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் பி ஆர்பிட்டல், அதுக்கப்புறம் டி ஆர்பிட்டல். இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு ஷீல்டிங் எஃபெக்ட்ங்கிறது டிக்ரீசிங் ஆர்டர்ல தான் போகும். நெக்ஸ்ட் இந்த ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் எந்த ரூலை பேஸ் பண்ணி ஃபில் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, n+l அப்படின்னு சொல்லுவாங்க. n+l அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் பிளஸ் அசிமுதல் குவாண்டம் நம்பர். அது எப்படி ஃபில் ஆகுது அப்படிங்கறத இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ எலக்ட்ரான்ஸ் ஃபில்லிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் எப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி இப்போ நம்ம சொன்ன ஃபார்முலா தான், n+l பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. ஃபர்ஸ்ட் 1s ஆர்பிட்டல் எடுத்துப்போம். 1s ஆர்பிட்டல் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1, அசிமுதல் குவாண்டம் நம்பர் படி பார்த்தீங்கன்னா 0. ஸோ 0 + 1 1. அப்போ இது ரொம்ப லெஸர் வேல்யூவா இருக்குது. இதுல தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அதனால தான் 1s ஆர்பிட்டல் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் போய் ஃபில் ஆகுறது. அதுக்கப்புறம் 2s ஆர்பிட்டல் பாருங்க, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் படி பார்த்தீங்கன்னா 2 வரும், அசிமுதல் குவாண்டம் நம்பர் 2sக்கு 0. ஸோ 2 + 0 2. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? எலக்ட்ரான் 2s ஆர்பிட்டல்ல போய் ஃபில் ஆகும். நெக்ஸ்ட் 2p ஆர்பிட்டல் பாருங்க, 2p ஆர்பிட்டல்ல பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2, அசிமுதல் குவாண்டம் நம்பர் படி பார்த்தீங்கன்னா 1. ஸோ 2 + 1 3. அகைன் 3s ஆர்பிட்டல் பாருங்க, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3, அசிமுதல் குவாண்டம் நம்பர் 0, 3 + 0 3. இங்க பாத்தீங்கன்னா 2p and 3s ரெண்டு பேருக்குமே சேம் வேல்யூவா இருக்கும், n+l வேல்யூ. ரெண்டு பேருக்குமே சேம் n+l வேல்யூ இருக்கிறதுனால எங்க போய் எலக்ட்ரான் ஃபில் ஆகும், அதாவது எந்த ஆர்பிட்டல் எலக்ட்ரான் ஃபில் ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ல நீங்க பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எடுத்துக்கணும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் படி பார்க்கும்பொழுது இவர் 2p, இவர் 3s, இவர் செகண்ட் ஷெல்ல இருக்காரு, இவர் தேர்ட் ஷெல்ல இருக்கிறதுனால ஸோ செகண்ட் எனர்ஜி லெவல் எப்பயுமே 3 விட கொஞ்சம் லெஸர் எனர்ஜி லெவலில் இருக்கும். அதனால எலக்ட்ரான் இப்போ என்ன செய்யும்? 2p ஆர்பிட்டல தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு
3s ஆர்பிட்டலுக்கு வரும். சரியா? இந்த மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு n plus l வேல்யூ சேம் வேல்யூவா இருக்குதோ இந்த மாதிரி கண்டிஷன்ல எலக்ட்ரான் ஆர்டர் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா லோவர் எனர்ஜி லெவல் எது இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் படி பார்க்கும்பொழுது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹையர் எனர்ஜி லெவலுக்கு வரும். அப்படி பார்த்தீங்கன்னா 2p அதுக்கப்புறம் 3s. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3p ஆர்பிட்டல் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3 அசிமுதல் குவாண்டம் நம்பர் 1 4. 4s ஆர்பிட்டல் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 4 அசிமுதல் குவாண்டம் நம்பர் 0 4 plus 0 4. இங்கேயும் பாருங்க 3p and 4s சேம் n plus l வேல்யூ கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ல எந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ரொம்ப லெஸ்ஸா இருக்குதோ அதுல தான் எலக்ட்ரான் போய் ஃபில் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் வரணும்? 3p ஆர்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் தான் 4s. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 3d ஆர்பிட்டல் பாருங்க பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3 அசிமுதல் குவாண்டம் நம்பர் 2. ஏன்னா d ஆர்பிட்டல்ங்கிறதுனால 2, so 3 plus 2 5. again 4p ஆர்பிட்டல் பாருங்க பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 4 அசிமுதல் குவாண்டம் நம்பர் 1, so 4 plus 1 5. இங்கேயும் பாருங்க சேம் n plus வேல்யூ தான். இப்போ இந்த மாதிரி n plus வேல்யூ சேமா இருக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல எது ரொம்ப லெஸ்ஸா இருக்கோ அதை தான் இப்போ எலக்ட்ரான் ஃபில் ஆகும்னு சொல்றேன் இல்லையா? அப்போ 3d 4pன்னு சொல்லும் பொழுது 3dல தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் என்ன வரும்? 4pக்கு வரும். அப்போ இதை பேஸ் பண்ணி இங்க பாருங்க 1s இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 2s ஆர்பிட்டல் எலக்ட்ரான் ஃபில் ஆகும். 2s ஆர்பிட்டல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 2p. ஸோ இங்க பாருங்க 2p அதுக்கப்புறம் தான் 3s ஆர்பிட்டல். காரணம் என்ன? n plus l வேல்யூ 3 3 இருக்குது. ஸோ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எது ரொம்ப லெஸ்ஸா இருக்கோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆகும். 2p அதுக்கப்புறம் 3s. ஸோ 2p அதுக்கப்புறம் தான் 3s. again 3s முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க போகணும்? 3p ஆர்பிட்டல் போகணும். 3s முடிஞ்சதுக்கு அப்புறம் 3p ஆர்பிட்டல். ஏன் 3p ஆர்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஃபில் ஆகுது? n plus l வேல்யூ ரெண்டு பேருக்குமே சேமா இருந்தாலும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் படி பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறது ரொம்ப லெஸ்ஸர் வேல்யூவா இருக்குது 4 விட. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 3p ஆர்பிட்டல் எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் 4sக்கு வரணும். again 4s முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்க 3d. 4s முடிஞ்சதுக்கு அப்புறம் 3d, அதுக்கப்புறம் 5sக்கு அப்புறம் 4d, 6sக்கு அப்புறம் 4f, 7sக்கு அப்புறம் 5f. ஸோ இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது? அட்டாமிக் ஆர்பிட்டலில் ஃபில் ஆகுது. இது எதை பேஸ் பண்ணி வருதுன்னு கேட்டிங்கன்னா n plus l வேல்யூ இதை பேஸ் பண்ணி தான் ஃபில் ஆகுது. இந்த n plus l வேல்யூ சப்போஸ் உங்களுக்கு சேம் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த சேம் வேல்யூவில் எந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ரொம்ப லெஸ்ஸாக இருக்குதோ அதுக்கு தான் எலக்ட்ரான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் போய் ஃபில் ஆகும். ஸோ இந்த சிம்பிள் ரூலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகுது. இதுதான் எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டல்ஸ்னு சொல்கிறோம். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.